லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நோ 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 நோ. அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, யார் காலையும் விழக்கூடாதுன்னு. நீதியை காப்பாத்தின உங்க கால்ல விழறதுல தப்பில்ல. அதுக்கு பேரு கால்ல விழறது இல்ல, நீதிக்கு தலை வணங்குறது. நல்லா பேசுறமா, செயலும் அதே மாதிரிதான் இருக்கணும். நீ கரஸ்பாண்டா மட்டும் இல்ல, கலெக்டரா கூட ஆகலாம். நீ போய் உட்காருமா. போமா. அவங்களால ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லு, ஒரு போன் பண்ணா போதும், அம்புட்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சிடுறேன். சரியா? அப்புறம் நான் எல்லாருக்கும் வரேன். மாணிக்கம் ஐயா வரட்டுமா? ஐயா சரி. அப்புறம் மாணிக்கம் நான் வரட்டா? நீதிகாத்த அரசனே, நியாயத்தின் நாயகனே, தீர்ப்பின் தீர்க்கதரிசியே வாழ்க. என்ன ரொம்ப புகழாத மாணிக்கம், எனக்கு வெக்கமா இருக்கு. சரி நான் கிளம்பட்டுமா? நான் வரேன். அம்மா நான் வரேன். வாழ்த்துக்கள், பணி சிறக்கட்டும். கோஷம் போட்டு என் வாக்க போயிரும் போல் இருக்கே. சித்தப்பா ஆமா போட்டதானே எடுத்துட்டு வந்து. மேல மேல வருவடா. சித்தப்பா எந்திரா செல்ல, என் ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு உண்டுடா கண்ணு. போமா போமா. உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க, யாரு சொல்படி நடந்தீன்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனா அது மாதிரி இனியும் இருக்க கூடாது. இப்படிதான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. முதல்ல நீங்க யாரும் கல்வி சொல்லி கொடுக்கறத ஒரு வேலையா நினைச்சு பண்ணாம ஒரு சேவையா பண்ணணும். அப்பதான் நீங்க வாங்குற சம்பளத்தோட உங்களுக்கு மன நிறைவும் கிடைக்கும். நீங்க உருவாக்கி அனுப்புறது மாணவர்களை இல்ல, நாளைய நல்ல சமுதாயத்தை. அப்படி ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற நாம நம்ம பொறுப்பு உணர்ந்து செயல்படணும். மாணவர்களை உங்க பிள்ளைகளா நினைச்சு வழி நடத்தணும். அவங்கள ஒரு நல்ல நண்பர்களை போல நடத்துங்க. அதே சமயம் தேவையான கண்டிப்பும் இருக்கட்டும். அவங்களுக்கு நம்மளை பார்த்து பயம் வரக்கூடாது.
வாத்தி. உன்னை பெரேடு எடுக்கிற பெரிய வாத்தி. மேடம் இப்ப கரஸ்பாண்டன்ட். உனக்கு கீழே 30 பேர் தாண்டி. என் மகளுக்கு கீழே மொத்த ஸ்கூல்ல இருக்கு. அதுல நீ ஒரு துளியா இருக்க, புரியுதா? புரியுது. இப்ப அவ அங்க சொல்லிக்கிட்டு இருந்த அட்வைஸ் எல்லாம் உனக்கு சேர்த்துதான், புரியுதா? நல்லா மண்டையாட்டு, செம்பரி ஆடு மாதிரி. சத்தம் போடாம இருடா. என் மருமக பேசுற அழக பாருடா. ஐயோ, இனிமேல் எங்க அக்கா தொல்லை தாங்க முடியாது. ஒண்ணுக்கு 2 தடவை போன தொடப்பாளே. சரி சரி, நான் பாக்குறேன். ஓகே மேடம், அப்படியே ஃபாலோ பண்றோம். அது அத்தை, சித்தப்பா, அத்தை, கொஞ்சம் வாங்கல. அத்தை, என்னம்மா, என்னாச்சு? என்ன முதா? ஏன் கத்துற? சித்தப்பா, இங்க இருந்த கிரைண்டர் எங்க சித்தப்பா? எந்த கிரைண்டர் அத்தா? அது அங்க இருந்ததா? அதையே இப்ப கேக்குற? என்ன? அதையே கேக்குறேனா? செல்லம்மா அக்கா 15 கிலோ இட்லி மாவு அரைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. மணி அண்ணன் அவங்க அண்ணன் மகன் கல்யாணத்துக்காக 500 உளுந்த வடைக்கு மாவு கேட்டிருக்காங்க. பக்கத்து தெருவுல கன்னி பூஜை நடக்குது, அதுக்கு 10 கிலோ மாவு சாயந்தரத்துக்குள்ள கேட்டிருக்காங்க. இம்புட்டு ஆர்டர் கிடக்கு, கிரைண்டர் எங்கன்னு கேட்டா எதுக்கு கிரைண்டர்னு கேக்குறிய? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம இப்படி அமைதியாவே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல அமுதா கண்ணு, இந்த கிரைண்டரை புத்தம் புதுசா வாங்கும் போது 18,000 ரூபாய்க்கு வாங்கணும். நாம இத 3 வருஷம் அடின்னு அடிச்சதுக்கு அப்புறமும் இத ஒரு கேன பையன் 16,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்கான்னா பாத்துக்கவே. நம்ம கிரைண்டரோட மவுஸ் அப்படி இருக்கு. என்னது? கிரைண்டரை வித்துட்டீங்களா? ஆமா கண்ணு, நல்ல வேலைக்கு தானே போயிருக்கு, நீ ஏன் கவலைப்படுற? இந்த பாரு, உன் சித்தப்பனை எவனும் ஏமாத்த முடியாது. சித்தப்பா, என்ன விளையாடுறீங்களா? இப்ப எதுக்கு அதை வித்திய? அம்புட்டு பேர் ஆர்டரையோ வாங்கி வச்சிருக்கேன், அவங்களுக்கு எப்படி நான் இப்ப மாவு அரைச்சு கொடுப்பேன்? செல்லம்மா அக்கா மத்தியானமே வந்து கேட்பாங்க, நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஏன் சித்தப்பா? அமுதாகண்ணே, இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? ஓ, நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லிவிட்டேன். என்ன சொன்னீங்க? இனிமே இந்த வீட்ல கிரைண்டர் ஓடாது, வேற எங்கேயாவது ஆட்டிக்கங்க, தடங்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லிட்டேன். So you don't worry, be happy. அவங்களுக்கு காரணம் சொல்லியாச்சு, சரி. இனி கிரைண்டர் ஓடாம நம்ம பொழப்பு எப்படி ஓடும்? நம்ம வருமானத்துக்கு என்ன பண்றது? அத்தை, பாருங்க அத்தை. நான் எவ்வளவு கவலைப்பட்டு கேட்டுட்டு இருக்கேன், இவங்க 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ பொண்டாட்டி, ஒரு நிமிஷம். உன் புருஷன் இப்போ ஒரு வாத்தியார், ஓகேவா? அந்த நினைப்பு உனக்கு இருக்கா? அவருக்கு சம்பளம் அகவிலைப்படி, அதுவும் பிடித்தம் போக மாத வருமானம் 32,000 ரூபாய். தான் என்று மாதம் 1ஆம் தேதி ஆனதும் என் வங்கி கணக்கில் வந்துவிடும். அத நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது உன் புருஷன் என்ன பண்ணுவேன்னா, பேங்க்ல இருந்து சம்பளம் மொத்தத்தையும் எடுத்து ஒரு கவர்ல போட்டு, அமுதா, அதாவது உன்னை என் பொண்டாட்டிய கூப்பிட்டு சம்பள பணம் மொத்தத்தையும் கவர்ல போட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன், நீ அதை எடுத்து வீட்டு நிர்வாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். நீயும் அந்த பணத்தை சிக்கனமா குடும்பத்துக்கு என்ன அவசர தேவையோ அதை பார்த்து செய்வேன். அம்புட்டுதான். எனக்கு ஒன்னும் பெருசா செலவு இருக்காது. மாசம் டீ செலவுக்கு ஒரு 100-200 அந்த மாதிரி. அத நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அம்புட்டுதான். ஆமா அமுதா, இனிமே இது வாத்தியார் வீடு.
வாத்தியார் வீட்ல கட கட கடன்னு கிரைண்டர் சவுண்ட் எல்லாம் கேட்கவே கூடாது. ஆ, பசங்களோட டியூஷன் படிக்கிற சத்தம் தான் கேட்கணும். ஓரொன்னு 1 ஈரொன்னு 2 அப்படின்னு கேட்கணும். இனிமே நம்ம வீட்ல அரைக்க வேண்டியது கிரைண்டர் மாவல்ல, பசங்க மூளையில அறிவு அரைக்கணும். சித்தப்பா அதுக்குன்னு உடனே இப்படி ஒரு முடிவா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. போச்சு. அடுத்து மளிகை சாமா, கரண்ட் பில்லு, ஆ. அந்த பில்லு, இந்த பில்லு. அம்மா அமுதா, முடியல அத்தா. என்ன சொல்ல வர்ற? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி நீ யாருங்கிறத மறந்துட்டு பேசுறியே. இது நியாயமா? இது அடுக்குமா? நீ ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். அது உனக்கு கொஞ்சமா ஞாபகம் இருக்கா? அந்த பதவிக்கு ஒரு தகுதி இருக்கு, அதுக்குன்னு சில சலுகைகள் இருக்குமா? ம். எல்லாத்துக்கும் மேலேயே நீ பாக்குற வேலைக்கு சம்பளம்னு ஒண்ணு இருக்குமா? அதான் உன் புருஷன் கவர்ல போட்டு சாமி போட்ட முன்னாடி வைக்கிறேன் நானே, அந்த கவரை விட ரொம்ப வெயிட்டா லட்சத்தை தாண்டும். இந்த பாரு, நீ ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு தனி காரு, தேவைப்பட்டா உனக்குன்னு தனி வீடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இப்படி பல சௌரியங்க இருக்கு. இப்ப நீ ஒரு மினி கவர்னர் மாதிரிமா, அதை விட்டு போட்டு கிரைண்டர் மாவுன்னு. சித்தப்பா இந்த கரஸ்பாண்டன்ட் போஸ்ட நான் சம்பளத்துக்காகவோ சலுகைக்காகவோ இல்ல குடும்ப வருமானத்துக்காகவோ ஏத்துக்கல. இது கெட்ட வகை கைக்கு போயிடக்கூடாது. இதனால ஆயிரக்கணக்கான பசங்க படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏத்துக்கிட்டேன். இப்ப என்னோட சிந்தனை எல்லாம் இந்த ஸ்கூல மாமா ஆசைப்பட்டபடி தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஸ்கூலா கொண்டு வந்துடணும். எனக்கு இதுல வர வருமானம் மொத்தமும் இந்த ஸ்கூலோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். ஐயோ, இதுல இருந்து வர ஒத்த பைசா கூட என் சொந்த செலவுக்கு நான் பயன்படுத்தவே மாட்டேன். டேய் மாணிக்கம், என்னக்கா? கிரைண்டரை பேரம் பேசினவங்க கிட்ட அட்வான்ஸ் காசை திருப்பி கொடுத்துட்டு அவனை வந்து கிரைண்டரை வீட்டுல வச்சுட்டு போ சொல்லு. எதுக்குக்கா? கரஸ்பாண்டன்ட திரும்பவும் மாவு அரைக்க வைக்க போறியா? என் மருமக எதுக்குடா மாவு அரைக்கணும்? பிறகு என் மகனும் மருமகளும் இனிமே பள்ளிக்கூட பொறுப்பை பாத்துக்கிட்டாலே போதும். இந்த வீட்டு பொறுப்பை நாம பாத்துக்குவோங்கிறேன். அக்கா, இம்பிட்டு நாளா என் மருமக தோள்ல தூக்கி சுமந்த இந்த குடும்ப பாரத்தை நாம சுமப்போம். ஐயோ, மறுபடியுமா? ம். ஏன்னா இதை விட பெரிய பாரத்தை, குழந்தைங்களோட எதிர்காலத்தை என் மருமக சுமக்க போறா. அதனால நீ கடைய பாத்துக்கோ. அக்கா, என்னடா? நமக்கு ஒரு கடைன்னு ஒண்ணு இருக்க, அத மறந்து போயிட்டோமே. இனிமே நான் கடையை பாத்துக்கிறேன், நீ வீட்ல இருந்து மாவு அரைச்சுக்க. ஆமா சித்தப்பா, நம்ம குடும்ப தேவைக்கான வருமானத்தை நம்ம அதுல இருந்து தேடிப்போம். அந்த வருமானம் ஒரு சேமிப்பா இருக்கட்டும். வருமானம் வருதேன்னு அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தை எப்படி கரை சேர்க்கிறது? அத்தை சரிதானே? சரிதா. உன் மாமா இருந்திருந்தாலும் இதத்தான் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. வர்ற வருமானத்தை அதை எப்படி செலவு பண்ணலான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா நீ எப்பவுமே வேற மாதிரி தான் யோசிக்கிற. உன்னை நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குடா. ம்.
அமுதா கண்ணே, எல்லாரும் உன்னை பார்க்கதாம்மா காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா இந்தாங்கம்மா. அம்மா தோட்டத்துல பயிர் வச்சிருந்தேம்மா. அடுத்தடுத்து பெஞ்ச மழையில மொத்த பயிரும் அழுகி நாசமா போச்சுமா. இந்த விவசாயத்தை தவிர வேற வருமானம் இல்லம்மா. சுத்தமா காசு இல்லாதனால என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலம்மா. ஒரு 3 மாசம் டைம் கொடுங்கம்மா. நிச்சயமா ஃபீஸ் கட்டிடுவேம்மா. நீங்க தாம்மா உதவி செய்யணும். கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா, என் குடும்பத்துல முதல்ல பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது என் மகன் தான்மா. இந்த வருஷம்தான் 10வது எழுதி பாஸ் பண்ணிருக்காம்மா. மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருக்காம்மா. அதனால நம்ம பள்ளிக்கூடத்துல 11, 12 படிக்கிறதுக்கு அவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நீங்க தாம்மா உதவி பண்ணணும். ரொம்ப தூரம் போய் படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லம்மா. என் பிள்ளை எப்படியாச்சும் படிக்க வச்சிருங்கம்மா. என் குடும்பமும் படிச்ச குடும்பமா மாறணுமா. அதுக்கு நீங்க தாம்மா மனசு வைக்கணும். அவனுக்கு நீங்க சீட்டு கொடுக்கணுமா. அம்மா முன்னெல்லாம் பாட புஸ்தகம் நோட்டு இதெல்லாம் இலவசமா கொடுத்தாங்கம்மா. இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டாங்கம்மா. அதெல்லாம் மறுபடியும் எங்களுக்கு இலவசமா கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அம்மா வணக்கம், இந்தாங்கம்மா. தூரத்துல இருந்து படிக்கிறவங்க கஷ்டம் இல்லாம படிச்சுட்டு போக பஸ் வசதி இருந்தது. ஐயா இருந்தப்ப அது பண்ணி கொடுத்துருந்தாரு. இப்ப நிப்பாட்டிட்டாங்க. அந்த வசதியெல்லாம் மறுபடியும் நீங்க தாம்மா தரணும். ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? கஷ்டத்தை நீக்கிறதாமா சாமி. எங்க குழந்தைங்களோட கஷ்டத்தை தீர்க்க போற நீதாமா எங்க குலசாமி. கதிரேசன் ஐயாவால எத்தனையோ குடும்பம் மேல வந்திருக்கு. அதுல என் குடும்பமும் ஒண்ணு. அவர் போன பிறகு போன நம்பிக்கை இப்ப உன்னை பார்த்ததும் திரும்ப வந்துருச்சுமா. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இனிமே நிச்சயமா விடுவு காலம் பிறக்குமா. என்ன சித்தப்பா இதெல்லாம்? நாம பண்ண நல்லது தாம்மா. மாலையும் மரியாதையும் நம்மளை தேடி வந்திருக்கு. ஆனா இந்த மரியாதை எல்லாம் உன்னை தேடி வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை தாம்மா காரணம். அந்த நம்பிக்கைக்காக நீ நிறைய நல்லது பண்ணணும் தான் அர்த்தம். என் மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைலாம் திரும்ப இதெல்லாம் உங்க கோரிக்கை மட்டும் இல்ல, நான் செய்யணும்னு ஆசைப்படுற விஷயமும் தான். அதனால இதெல்லாம் நிச்சயமா நான் செய்வேன். ம்.